வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் விவசாயம் சம்பந்தமான ஒரு வீடியோ தான். இல்லங்கள், வீடுகள், இல்லங்களில் பயிற்சிகை. இல்லங்கள்னு சொன்னால் தெரிந்தன, பாதுகாக்கப்பட்ட இல்லங்களில் பயிற்சிகை. பாதுகாக்கப்பட்ட இல்லங்களில் பயிற்சி செய்கிறதால நல்ல லாபத்தையும் அதை விட நல்ல அதிக இதுகளையும் எடுக்கலாம். பாதுகாக்கப்பட்ட இல்லங்கள் வந்து நிறைய இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் ஒருக்கா பண்ணி விடுங்க. நீங்கள் தர ஆதரவில் தான் நாங்களும் உங்களுக்கு இப்படியான வீடியோக்கள், நல்ல வீடியோக்களை தருவோம். அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோ மட்டுமில்லை, சோசியல் சம்பந்தமான வீடியோக்கள், அதை விட சமையல் சம்பந்தமான வீடியோக்கள் அனைத்தையும் தரக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இது வந்து இந்த நிழல், இது வந்து பகுதி நிழல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இந்த கருத்த பலை வீட்டுக்குள்ளே தான் இப்போ இருக்கிறோம். இந்த வீட்டில் தக்காளி செய்திருக்கிறோம். அப்போ இதுதான் இந்த அரை நிழல் வீடுன்ற சொன்னார். இது வந்து சேட் நெட்டுன்னு சொல்கிறது. சேட் நெட்டுண்டா வெயில் காலத்துலேயும் பயன்படுத்தலாம், மழை காலத்துலேயும் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தி நார்மலாக எல்லா பயிர்களையும் நடலாம். இப்போ நாங்கள் வந்து என்னென்னா இதுக்குள்ளே தக்காளியை தான் நட்டுருக்குறோம். பாருங்கள், தக்காளி வந்து அப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லி நல்லா காய்ச்சிருக்குது. அடுத்ததுக்கு போய் பார்ப்போம். வாங்க, அடுத்த இல்லத்தை போய் பார்ப்போம். அங்கால போவோம். அப்படியே இது வந்து பூச்சி இல்லா வீடுன்னு சொல்கிறது. இது வந்து இந்த இன்செக்ட் ப்ரூஃப் நெட்டுன்னு சொன்னால் பூச்சியை வந்து பூச்சி தாக்கத்தை வந்து இல்லாமல் பண்ணுற இன்செக்ட் ப்ரூஃப் நெட் என்று சொல்கிறது. ஒரு வெள்ளை நெட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து இந்த ஏஎஸ்எம்பி திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்ட இந்த மிளகாய் செய்யக்கூடிய அந்த நெட் தான் இந்த இன்செக்ட் ப்ரூஃப் நெட். என்ன சொன்னால் சரியான மெல்லிய நெட் வந்து இதுக்கால வந்து பூச்சி விடைகள் வந்து போகிறது தவிர்க்கப்படுது, குறைக்கப்படுது. இது வந்து இதில் பாருங்க, சுவத்த கோவா செய்திருக்குது. பாருங்கள், சுவத்த கோவா செய்திருக்குது. அதை விட இந்தியாவில் கோவா, இலைக்கோவா, இது வந்து இலைக்கோவான்னு சொல்கிறோம். இலைக்கோவா செய்திருக்கு. இதில் முள்ளங்கி இருக்குது, முள்ளங்கி செய்யப்பட்டிருக்குது. இந்தியாவில் எல்லாம் இருக்குது. இதுகள் இது இருக்குது. நோக்கோல் பாருங்கள், எந்த பெருசாக நோக்கோல் வளர்ந்துருக்குன்னு சொல்லி. இந்தியாவில் பாருங்கள், கரட் இருக்குது, கரட். அதே மாதிரி பீட்ரூட், இப்படியான மேல்நாட்டு மரக்கறிகள் வந்து பாருங்கள், மேல்நாட்டு மரக்கறிகளையே இந்த நெட் ஹவுஸில் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ நீங்களும் இப்படியான செயற்பாடுகளை செய்யலாம். இப்படியான இல்லங்களை வந்து விவசாய திணைக்களத்தோடு சேர்ந்து இணைஞ்சு பெற்றுக்கொண்டால் நீங்கள் இப்படியான செயற்பாடுகளை செய்து கொள்ளலாம். பாருங்கள், அந்த சுவத்த கோவா, இது வந்து ஒரு இப்படியான செயற்பாடுகளை நீங்களும் இது வந்து அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இப்படியான இதுகள் வந்து பூச்சி இல்லாத முறைகள் வந்து இப்படி அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறைகள். அப்போ இதுகளை பயன்படுத்தி செய்கிறதால வந்து விவசாயிகள் வந்து அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து என்னென்னு சொன்னால் அந்த குறை வெப்ப வீடு, இதைத்தான் வந்து குறை வெப்ப வீடுன்னு சொல்கிறேன். ஆனால் இதுக்கு பேர் கிரீன் ஹவுஸ், பச்சை இல்லம்னு சொல்கிறது. பச்சை வீடு ஒரு விவசாயிகளுக்கு கூடுதலாக தெரிஞ்சிருக்கும். உண்மையாக இந்த பச்சை வீடு வந்து மிகச்சிறப்பான ஒரு இதில் வந்து தோட்டம், இப்போ நேசரி மேன், நாட்டு மாடை செய்கையாளர்கள், மற்றது வர செய்கையாளர்கள் எல்லாம் பயன்படுத்தலாம். இதை நார்மலாக பாருங்கள், நாங்கள் வந்து கறிமிளகாய் தான் இதுக்குள்ளே நட்டுருக்குறோம். கறிமிளகாய் இதுக்கு வந்து பச்சை வீடு உண்மையாக ஒரு சிறந்த முறை. பாருங்கள், கறிமிளகாய் இப்போ தான் எங்களுக்கு இன்னும் புதுசாக வந்து விரையில் 1-2 கறிமிளகாய் தான் காய்ச்சிருக்குது. இந்த பூத்து கொண்டிருக்குது கறிமிளகாய். உண்மையாக இப்படியான முறைகளை பயன்படுத்துங்க. கறிமிளகாய் வந்து மேலே வந்து அதை வளரக்கூடிய மாதிரி அதுக்கு ஒரு நூல் ஒன்று கட்டி மேலே கட்டி இருக்குது. இப்போ இதால் இதுக்கு ஒரு ஊன்றுகோல் மாதிரி ஒன்று கொடுத்து அப்போ செய்திருக்குது. உண்மையாக இப்படியான பச்சை வீடுகளெல்லாம், பச்சை வீட்டில் செய்கிற வந்து சரியான லாபகரமான முறை. இப்படியான பச்சை வீடுகளை பயன்படுத்தி நீங்களும் நல்ல லாபகரமான இப்படியான, அதுவும் கொஞ்சம் விலை கூடிய மரக்கறிகளை தான் செய்யணும். இப்படி கரை மிளகாய் இதுகளெல்லாம் கொஞ்சம் தரமான மரக்கறி. நார்மலாக இது ஒரு பச்சை வீட்டில் வந்து வேறு இதுகள் செய்யக்கூடிய குறைவு. உண்மையாக இப்படியான மரக்கறிகளை கரைமிளகாய் தான் நல்ல முறை. பச்சை வீடணும் நல்ல முறை. இப்படியான இதுகளை பயன்படுத்தி நீங்கள் நல்ல விவசாயம் நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் பச்சை வீட்டை பயன்படுத்தி. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது இதுவும் ஒரு விலை இல்லைன்னு தான். இதில் வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் கோவா செய்திருக்கிறோம். முதல் வந்து இதில் லீட் செய்திருந்தோம் நாங்கள், மேல்நாட்டு மரக்கறி கோவா. பாருங்கள், இந்த சிஸ்டம் வந்து இப்போ தண்ணி பாய்ஞ்சோன்னு இருக்குது. இந்த சிஸ்டம் இது எலக்ட்ரானிக், இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் இருக்குது. தண்ணி பாய்ஞ்சோன்னு இருக்குது. பாருங்கள், கோவா செய்ய தான் செய்யணும் இருக்குது. இந்த பாருங்கள், அதில் எப்படி தண்ணி வந்து பாயுதுன்னு சொல்லுங்க. தண்ணி அடிக்கொண்டு இருக்கிற தண்ணி எப்படி பாயுதுன்னு சொல்லி பாருங்கள். கோவா செய்யணும் இருக்கணும். இதெல்லாம் வந்து எல்லா கோவாவும் இருக்குது. இங்கே சோத்த கோவா இருக்குது. இதில் தண்ணி பாய்ந்து கொண்டிருக்கிற வழியாக ஃபுல்லாக காட்டையிலாது. இந்த பாருங்கள், இந்த சிஸ்டத்தில் வந்து கோவா செய்ய தான் சரியாக செய்து கொண்டிருக்கிறோம். கோவா செய்ய வந்து இந்த பாருங்கள், இது வந்து இது வெப்பத்தை குறைக்கிறதுக்கு வந்து ஃபேன். இந்த ஃபேனால் வந்து இந்த பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு இடாவளி விட்டுருக்குது.
இந்த வெப்பத்தை இதால் இதுக்குள்ளே உள்ள வெப்பத்தை வந்து இந்த ஃபேன் இதில் இருந்து இழுத்து அதுக்கால வந்து வெப்பத்தை வழியில் தள்ளி கொண்டு இருக்கும். அப்போ இது என்ன சொன்னால் மேல்நாட்டு மரக்கரை என்று சொல்கிறபடியாக இதுக்கு வந்து அதிக வெப்பம் வந்து கிடைச்சா என்ன செய்யணும்னு சொன்னால் இது வந்து இது மேல்நாட்டு மரக்கரை வந்து குளிர வளரக்கூடிய மரக்கரைகள் அதிக வெப்பநிலைக்கு தாக்கு பிடிக்காது. அதனால தான் இந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஃபேன், இந்த 4 ஃபேன் போட்டிருக்கிறதுல வெப்பத்தை குறைக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த தண்ணி பாஞ்சோன்னு இருக்குது பாருங்க, ஒரு மாடலில் தண்ணி பாஞ்சோன்னு இருக்குது. இந்த தண்ணி வந்து ஒரு சிஸ்டம், இது ஒரு மைக்ரோ எரிகேஷன் சிஸ்டம், அதெல்லாம் தண்ணி பாஞ்சோன்னு இருக்குது. இப்படியான முறைகளையும் விவசாயிகள் கொஞ்சம் காசு கூடின முறை தான். நான் அப்படி ஒரு முதலீட்டை செய்தால் இதில் நல்ல லாபம் கிடைக்கும். கோவா இதுகளெல்லாம் இப்போ விலை கூடின இதுகள் நல்ல ஒரு முதலீட்டை செய்தால் பூக்கோவா இருக்குது, எல்லா கோவாவும் இருக்குது, இல்லை கோவா எல்லாம் இருக்குது. நல்ல ஒரு முதலீடு ஒன்று சரியாக செய்து இது ஆரம்பத்தில் இப்படி ஒரு கூட அமைச்சு இருந்தால் அது வருஷ காலமாக இதில் வந்து பெரிய ஒரு ப்ராஃபிட், பெரியான லாபத்தை பெறக்கூடிய ஒரு முறை. இது மண்ணில்லா வீடு. மண்ணில்லா வீடுன்றது மண்ணின்றைய பயிற்சிகை. உண்மையாகவே இது இந்த ஹைட்ரோஃபோனிக் சிஸ்டம்னு சொல்கிறது. இந்த செயல்முறையில் வந்து என்ன சொன்னால் மண் இருக்காது. உண்மையாகவே மண்ணை பயன்படுத்துகிறதில்ல. மண்ணுக்காக ஊடகங்கள் மற்றது பாருங்க தென்னை இதுக்கெல்லாம் மண் இல்லை. இது தனியாக தென்னந்தும்பு தான். தென்னை மட்டையை வந்து வெட்டி சிறிதாக்கி வெட்டி அதை பயன்படுத்தி இந்த பாருங்க ஒரு சொட்டு மண்ணும் இல்லை. இந்த வெறும் தென்னந்தும்பில் தான் இந்த பாருங்க இப்படி வளர்ந்துருக்கு. கொச்சி கண்ணாட்டு இருக்குது, அங்கால பாருங்க தக்காளி கண்ணுட்டு இருக்குது. இந்த பாருங்க இது வந்து கெக்கரி கொஞ்சம் பாடி நிலைமைக்கு வந்துட்டு. இந்த பாருங்க இது வந்து கோவா நட்டுருக்குது, கோவா இதில் தக்காளி இருக்குது. அதை விட மண் இல்லாமல் வந்து இந்த ஆல்பர்ட் சொல்யூஷன் நடுகளை போட்டிருக்கு. இது ஒரு உண்மையாக ஊக்கி அதை பயன்படுத்தி பாருங்கள் இது நட்டுருக்கு. இது வந்து இந்த இது சிஸ்டத்தில் வந்து குளுக்கோஸ் வேறு பயன்படுத்தி தண்ணியை வந்து குறைஞ்ச அளவில் இப்போ எந்த நேரமும் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக பாஞ்சு பாருங்கள். ஃபுல்லாகவே இந்த தென்னந்தோம்பு தான், மண் இல்லை. இதுதான் இந்த ஆல்பர்ட் சொல்யூஷன்ன்றது. இதுதான் இந்த இதுக்கு வந்து இது மண் இல்லாட்டிக்கு வந்து என்ன சொன்னால் சத்துகள் இருக்காது. அதுக்காக அந்த சத்துக்களை வழங்குறதுக்காக இந்த ஆல்பர்ட் சொல்யூஷன் வழங்குறது. இந்த பாருங்க இந்தியாவில் வந்து சலாது. இது வந்து இதைத்தான் சொல்கிறது வந்து உண்மையாகவே இந்த மண்ணின்றைய பயிற்சின்றது இந்த முறை. பாருங்க சலாது வந்து இந்த சிஸ்டத்தில் எப்படின்றது பாருங்க வேறு. இந்த வேர் வந்து இந்த தண்ணியில் உள்ள ஆல்பர்ட் சொல்யூஷன் வந்து எடுக்கிறதுக்காக பாருங்கள் இப்படி வந்து இந்த வேர் வந்து இருக்குது. இப்படி ஒரு சிஸ்டம் தான் இருந்தால் சலாதை வந்து இப்படி நட்டுருக்குது. இந்தியாவில் வேறுங்க மண்ணின்றைய பயிற்சியில் வந்து மண்ணே இல்லை. இது நட்டுருக்கு கீழே இது வச்சுக்கிந்தா இதுக்குள்ளே ஒரு போத்தில் தண்ணி வச்சு இதுக்குள்ளே மேலே தென்னந்தொம்பு. இது வந்து பசளி, இது வந்து கங்குன். இந்தியாவில் பசளி நிற்கிது மேலே, அங்கே அதுவும் பசளி தான், ஒரு இலை பசளி, இலையும் பசளி தான் நிற்கிது. இப்படியான மண்ணன் உண்மையாகவே மாடியெல்லாம் தோட்டம் செய்கிற ஆக்கள் வந்து இப்படியான சிஸ்டங்களை பயன்படுத்தலாம். மாடியல் வெளிநாடு வழியாக குறைஞ்ச அளவு நிலங்கள் உள்ளாக்கள் உண்மையாகவே இப்படியான சிஸ்டம் வந்து பாருங்க. ஒரு 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 ரஜிபம் பட்டி தான் அதில் பாருங்க. இந்த கீழே தண்ணி இருக்குது. அதுக்குள்ளே இப்படி ஒரு பேஸ்டான வந்து பண்டே கப் அதுக்குள்ளே கொஞ்சம் இதாக போட்டுட்டு உண்மையாகவே இந்த தென்னந்தோம்பை போட்டுட்டு தக்காளி நட்டுருக்குது பாருங்கள். இந்த அளவில் வளர்ந்துருக்கோண்டு பாருங்கள். அதை விட இஞ்சால் ஒரு கொடி ஒன்று நிற்கிது, பிப்பிஞ்சாரன்னு சொல்கிறது. வெளிநாட்டில் இங்கே ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு இது வகை இந்த பாருங்க. அப்போ இதை பாருங்கள் இஞ்சால் எப்படி நார்மலாக பாருங்கள். இந்த பெரிய கொடிக்கு வந்து சின்ன ஒரு இதுதான் இந்த பாருங்கள் வேர் மட்டும்தான் கீழே போகுது. சின்ன ஒரு பண்டே கப்பில் தான் வச்சிருக்குது. அப்போ இப்படியான வெளிநாடு வழியாக உண்மையாகவே இப்படியான செய்கைகளை வடிவாக செய்யலாம். வெளிநாடு மட்டும் இல்லை, எங்களோட ஸ்ரீலங்காவிலையும் இது வந்து இந்த கொடி வாடிட்டு இருக்குது. அந்த இதால் பாருங்களா ஒரு பெரிய ஒரு காய வந்திருக்குது. இப்படியான சிஸ்டங்கள் வந்து செய்கிறதால வந்து நல்ல லாபம். மண் இல்லாமல் மண் தான் இந்த விவசாயம் செய்கிறதுக்கு மண் தான் தேவையாண்டு இல்லை. மண் இல்லாமலும் விவசாயம் செய்து லாபம் எடுக்கலாம். லாபம் எடுக்கிறன்றதை விட நம்மளாக வீட்டு தோட்டம் செய்கிறார்களுக்கு இப்படியான முறைகள் ஹைட்ரோபோனிக் சிஸ்டங்கள் நல்ல இதான முறைகள். இப்படியான முறைகளையும் பயன்படுத்தி வீட்டு தோட்டங்கள் விவசாயம் செய்ய விரும்புகிறார்கள். மண் இல்லை நிலம் இல்லை என்று விரும்புகிறார்கள் வந்து மாடிகளை பயன்படுத்தி இப்படியான முறைகளை செய்து இருக்கலாம். நன்றி. இப்படியான விலை இல்லங்களை பயன்படுத்தி வந்து எல்லா முறையிலையும் வீடுகள் செய்யலாம். இது இயற்கை மாட்டி வீடுன்னு சொல்லி இலையும் கரும்புலகாக தான் நடப்பட்டிருக்குது. இப்படியான உண்மையாக இப்படியான நிறைய விலை இல்லங்கள் இருக்குது. இவையெல்லாம் பாவித்து இது வந்து என்ன சொன்னால் இதுக்கு மேலே வந்து பொலித்தீன் போட்டிருக்குது பச்சை வீட்டுக்கு மேலே. அதுவும் ஒரு மாடல். இப்போ இப்படியான விலை இல்லங்களை பயன்படுத்தி விவசாயிகள் வந்து நல்ல லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. அடுத்த வீடியோவில் பாந்திப்போம்.